என் தங்கப்பிள்ளையே, இன்று வைகாசி மாத பிறப்பு சிவராத்திரியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கும் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நின்று பேசப் போகிறது. என் குழந்தைக்காக நான் கொண்டு வந்து நிற்கின்ற விஷயங்கள் அல்லவா, என் பிள்ளைக்கென நான் தருகின்ற நேரம் அல்லவா. என் குழந்தைக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும், எப்பொழுதுமே தாயின் அன்பை நீ மறந்தது கிடையாது. தாயின் அன்பை வேண்டாம் என்று நீ சொல்லியது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா. எனக்கு தெரியும், என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் அறிவேன். என் குழந்தையின் விருப்பங்களை நான் அறிவேன். என் பிள்ளைக்கான தேர்வுகள் ஒவ்வொன்றும் எப்படி சரியாக இருக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். இது நாள் வரையிலும் என் பிள்ளை தொலைத்திட்ட பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் என்பது உன் மனதிற்குள் நின்று உனக்கான தேவைகளை எடுத்து சொல்ல வேண்டும். உனக்கான நேர்மையான ஒன்றை உன் வசமாக்க தர வேண்டும். எதிலும் எங்கும் மனதை தளர விடாமல் தாயின் வார்த்தைகளில் உன் கவனத்தை செலுத்து. ஒருபோதும் அம்மா உனக்கு கெடுதலை நினைக்க மாட்டேன். ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கெட்டதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எந்த நல்லதை நீ தேடி வருகிறாயோ, எந்த நன்மைகளை உனதென்று நீ உணர்கிறாயோ, அவை எல்லாமுமே உன்னை சரியாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இனி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பம். உன் முகத்தில் சந்தோஷத்தை காண்பதுதான் என்னுடைய முழு நேர விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று பார்க்கிறேன். உன்னை தேடி நான் நடத்தும் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று திரும்பி பார்க்கிறேன். இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் சற்று உன்னிப்பாக கவனிக்கிறேன். எதுவும் தெரியாமல் தெய்வம் எதையும் கவனிக்கவில்லை என்று நீயாக நினைத்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கின்ற இந்த தாய்க்கு தெரியும் அல்லவா, உனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை என்று. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் எது உண்மை, எது பொய் என்று, உன்னோடு இருப்பது யார் நல்லது, யார் கெட்டது என்று, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ மிகவும் சுலபமாக என்னை யாரென்று கேட்டு விடுகிறாய். சில சமயங்களில் கோபம் வந்து விட்டால் தெய்வத்தை யாரென்று கேட்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ தள்ளப்படுகிறாய். இதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது. இல்லை என்று ஒருபோதும் உன்னால் சொல்லிவிட முடியாது. இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ எதிர்கொள்கின்ற விஷயங்கள் பல சோதனைகளை கொடுக்காமல் போகுமா என்ன, பல கஷ்டங்களை தான் தராமல் போகுமா என்ன. கண்ணீர் சிந்துகின்ற நிலையில் உன்னை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்குவது ஒன்றும் எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு எதிர்கொள்ளும் மனநிலையும், எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் உனக்குள் வரும் வரை இது எல்லாமுமே உனக்கு கடினமானதாகத்தான் தோன்றும். எப்பொழுது அந்த பக்குவத்தை அடைகிறாயோ, எப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது உனக்கு எல்லாமுமே நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நீ எதற்குமே கைவிடக்கூடாதல்லவா. எந்த இடத்திலும் என் பிள்ளை குழம்பக்கூடாது. முடியாது என்றும் நடக்காது என்றும் நாம் சொல்கின்ற இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளை நமக்கே எதிர்மறையாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாது. நம் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களை உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறக்காது. சரியது தவறியது என்று புரிந்து கொள்ளும் மனநிலை இருந்த பிறகும்
அந்த மனநிலையை விட்டு நாம் விலகுவோமானால் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்மை தேடி வரும் நன்மைகள் கூட காணாமல் போய்விடும். எந்த இடத்திலும் நமக்கு வெற்றி என்பது எட்டா கனியாக மாறிவிடும். நம் மீது முதலில் நாம் நம்பிக்கை வைக்கத்தான் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களின் மீது நமக்கு ஒரு புரிதல் இருக்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வராகி இருக்கின்ற காலம் என் பிள்ளை, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்தது கிடையாது. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் ஒருபோதும் நல்லபடியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. நீ ஒருவரை ஏமாற்றி விட்டதால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நீ உன் மீது வைத்த நம்பிக்கையை ஏமாற்றி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இதற்காக வருத்தப்பட வேண்டியது நீதானே தவிர அவர்கள் கிடையாதல்லவா? சாட்சிகள் நாம் செய்த தவறுகளுக்கு இல்லை என்று ஒருபோதும் துள்ளக்கூடாது. உன்னுடைய மனசாட்சி ஒன்று உள்ளதிருக்கிறதல்லவா? அது இப்பொழுது வேண்டுமானால் பேசாமல் இருக்கலாம். நீ நிச்சயமாக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மனசாட்சி உன்னிடம் பக்குவமாக பேசும். நீ செய்த தவறுகள், அதனால் யார் யார் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதனை அது உனக்கு பக்குவமாக சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக தெய்வம் உனக்கு கொடுக்கிறது என்பதனை மறக்காதே. அது அன்பானாலும் சரி, அது துரோகமானாலும் சரி என்பதனை நீ மறக்காதே. எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, பாரமாக இருப்பதை விட தூரமாக இருப்பது, ஒருவரை விட்டு தள்ளி இருப்பது மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் ஒருவரின் சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் நாம் ஒருவரை காயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு நம்மை விட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நாம் அவர்களை காயப்படுத்திவிட்டு அதன் பிறகு நாம் வருந்துவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கும் இது போன்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, சரியான விஷயங்களோடும் தவறான விஷயங்களோடும் இனி எப்பொழுதுமே நாம் பயணிக்கும் இந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். தெளிவாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முன்னிற்கும் இந்த நேரத்தில் இனி உன்னுடைய சூழ்ச்சிகளினால் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய். உன்னுடைய சூழ்ச்சிகள் என்றால் என்ன தெரியுமா? நீயே உனக்கு செய்து கொள்வது. என் குழந்தையே, நல்லதை நடத்த நினைக்கும் நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீயாகவே பின்தங்கி விடுவது, நீயாகவே அந்த காரியத்தை செய்யாமல் தள்ளி நிற்பது, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் நீ கலங்குவது, உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணரும் இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னுள் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திட்ட ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் நீயாக ஏதாவது ஒரு தவறு செய்து நீயாக உன் மனதை தளரவிட்டு அந்த வெற்றியை பெறாமல் போனதுதான் உண்மை. இனிமேல் எதற்குமே நீ எதையும் தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரம் இனி உனக்கான எல்லா நன்மைகளையும் சரியாகவே உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எதுவே என்றாலும் சரி, இனி உன்னோடு நான் இருப்பேன், உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ மறக்காதே.
உனக்கு உண்மையாக இருக்கின்றவர்களிடம் உண்மையாக இரு. எல்லோரிடத்திலும் நேரத்திற்கு தகுந்தாற் போல நாமும் மாறிக்கொள்ள வேண்டியதுதான். நேரத்திற்கு தகுந்தாற் போல நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். இல்லை என்றால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்துகின்ற நிலை நமக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு மிகச்சரியான ஒன்றை கொடுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் உன் மனதில் இருக்கும் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நிச்சயமாக பெறுவதாக இருக்க வேண்டும். நாம் தேவை என்று ஒருபோதும் அடுத்தவர் வாசலுக்கு சென்று நிற்கக்கூடாது. நிச்சயமாக அவமானப்படுத்தப்படுவாய் என்பதனை மறந்து விடாதே. நம் தேவை எதுவென்று அறிந்து உதவுபவர்கள்தான் உண்மையான உறவுகள். நம் தேவை என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் கஷ்டப்படும் பொழுது ஆனந்தப்படக்கூடிய உறவுகள் ஒருபோதும் உனக்கு தேவை கிடையாது. போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை விட தனிமையாகவே இருந்துவிட்டு போகலாம் என்பதனை மறக்காதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அது உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய சுய கௌரவத்தையும் அழித்துவிடும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் உன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு கிடையாது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்களில் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை, நீ தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, உனக்கான கெட்ட காலம் முடியப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பிக்கப் போகிறது. அம்மா உனக்கு இதையெல்லாமும் இன்று சொல்கிறேன் என்றால் எதிலும் உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். உறுதியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது. முழுமையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கே என்று நன்மதிப்பை பெற்று கொடுக்கும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, சரியான ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும்போது இனிமேல் நிச்சயமாக நீ சரியான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளவில்லையா? அமைதியாகிவிடு. அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடு. நிலையற்ற உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு வாழ பழகு. என் குழந்தையே, உன் மனதை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகும். கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. ஒரு நாள் நீ நினைத்த வாழ்க்கை உன்னையே தேடி வரும். நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒரு நாள் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கும். என் குழந்தையே, இன்று உனக்கு அம்மா சொல்லும் இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுக்க யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் நீ இறங்கி விடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இதே வாய்தான் முடிவில் நான் அப்போவே சொன்னேனே இதை செய்யாதே என்று சொல்லி உன் மீது பழியை போட்டுவிட்டு தப்பித்து விடுவார்கள். என் குழந்தையை, செய்யக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் மட்டுமே அந்த செயலை நீ செய்ய தொடங்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை எதிர்பார்த்து நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாளை அது உன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துவிடும். இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் யாரையும் நம்பக்கூடாது என்பதுதான். ஒருபோதும் யாரையும் நம்பிவிடக்கூடாது. உன்னை வீழ்த்த நினைக்க ஒருவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதை சிதைப்பதுதான். நீ உன்னுடைய மனதால் தெளிவாக இருக்க வேண்டும். யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நொறுக்கிவிட முடியாது. நீ நினைத்ததை சாதிக்கும் வரை எல்லோரும் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலைதான் வரும். எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை ஒரு ஆளாக மாற்றும். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வாழ்க்கை என்னவென்று ஏதுவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் நினைத்து கூட நாட்கிற முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தரம் என்பது உன் தனிமையில் இருக்கிறது. என் குழந்தையே, எதையுமே தனித்து நின்றாலும் அதிகமாக நாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நீ தனிமையிலிருந்து யோசிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்குள் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை கைவிடாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்கான விஷயங்களும் உனக்கான சோதனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லும். அதற்கு தகுந்தாற்போல நீயும் தெய்வத்தினுடைய அருளினால் உனக்கு வேண்டிய விருப்பங்களை சரியான நேரத்தில் பெற்று விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற இந்த நாள் முதல் இனி உனக்காக என்னவெல்லாமும் நடத்தப்படுகிறதோ அவை எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக சூழ்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன்னை தவிர வேறு யாரையும் முழுதாக நம்பிவிடாதே. யாரையும் துரத்தி கொண்டு செல்லாதே. உன்னை தேடி மற்றவர்கள் வருகின்ற அளவிற்கு நீ மாறிவிடு. என் குழந்தையே, குளிர்ந்த நீரில் குளிக்க பழகு. அது உன்னுடைய மன உறுதியை வளர்க்கும். அதாவது அதை தாங்க முடியாத நிலையில் இருக்கலாம், ஆனால் அதையும் தாங்கி நீ அந்த நீரில் குளிக்கும் பொழுது அது உன்னுடைய மன உறுதியை நிச்சயமாக வலிமைப்படுத்தும். உடற்பயிற்சி செய். உன் உடம்புதான் உன் உயிர். அந்த உடம்பில்தான் நிச்சயமாக இயக்கம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உடற்பயிற்சியை தினம் தினம் செய்ய பழகு. உன் மீது மட்டும் கவனம் வை. மற்றதெல்லாமும் தேவையில்லாத விஷயங்கள்தான். வேற வழியில்லை என்று நீ நினைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக ஜெயித்தே தீருவாய். அதாவது இதை விட்டால் வேறு வழி இல்லை என்ற ஒரு புரிதல் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ ஜெயித்து காட்டி விடுவாய். உணர்வுகளுக்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுத்து அதை நீ கட்டுப்படுத்த வேண்டும். உன்னுடைய உணர்வுகளை எப்பொழுதும் நீ கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை செதுக்கிய கஷ்டத்தையும் கூடவே இருந்தவர்களையும் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்தவர்களை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கே என்று நான் உணர்த்துகின்ற இந்த விஷயங்களை இனி முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கே என்று நிறைவாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொண்டு இனி ஒவ்வொன்றையும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் உறுதிப்படுத்துகின்ற இந்த நேரம்
இனி உனக்கான தெளிவு எப்பொழுதும் கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு. இந்த மாதம் முழுமைக்கும் என் பிள்ளை தெளிவாகவே இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.